தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார். அவளும் தூயாவினால் கருத்தரித்தாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி கொள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனாதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமதலை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் அதே இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். தொடக்க நூலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம் 16 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தைகள். 3 மனிதர்களையும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமிலிருந்து மறப்பேனா? ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வார். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கோமராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானை அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலர்க்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியின் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாய் இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகரம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்கள் பொருட்டு அத்தனை பேரையும் அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவர் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர் 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசப்படும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டுமே காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்தபின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பிச் சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி வாசகமானது தூய மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து,
நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை புனிதர் வழியாக செய்து வருகின்றார். அதற்காக நாம் இன்றைய தினத்திலே நன்றி செலுத்துவோம். இன்னும் புனிதர் வழியாக இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், அருள்வளங்களையும், பொருள்வளங்களையும் தந்து நம் குடும்பங்களையும், நம் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில் நமக்கு மன்றாடி ஜெபிப்போம். எத்தனையோ நோயாளிகள் படுக்கையிலும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கூட்டி ஜெபிக்கும் போது இறைவன் தேவையான ஆசீர்வாதங்களை அவருக்கு அருள்வார். அத்தனை நோயாளிகளையும் இறைவன் தமது அன்பு கரத்தால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். எத்தனையோ நோயாளிகள் கேன்சர், சுகர், பிரஷர், தைராய்டு கட்டிகள், பக்கவாதம், மாரடைப்பு, சிறுநீரக கோளாறுகள் போன்ற கடுமையான நோயினால் மருத்துவமனைகளில் இல்லங்களிலும் முடங்கி கிடக்கும் மக்களை ஆண்டவரின் திருப்பாதம் வைத்து ஜெபிக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, அவர்களுக்கு நீரே நல்ல மருத்துவராக இருந்து உமது அன்பு கருத்தால் தொட்டு ஆசீர்வதியும். உமது திருமகனின் விலைமதியாத ரத்தத்தை இவர்களது உடலில் பாயவிட்டு உச்சம் தலையிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா கூறுவது போல எங்களுடைய பிணிகள், வருத்தங்கள், நோய் நொடி, கவலை, கண்ணீர் அனைத்தையும் நீரே தாங்கிக் கொண்டு அனைத்து நோயாளிகளுக்கும் பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக இந்த வேளையில் வேண்டி ஜெபிக்கின்றேன் அப்பா. அன்பு தெய்வமே, குடும்பங்கள் திருமணங்கள் நடந்தேறவில்லை என்று கவலைப்படும் குடும்பங்களுக்கு திருமணங்களை நடத்தி தாரும் ஆண்டவரே. பிள்ளை செல்வம் இல்லை என்று இயங்கி தவிக்கும் பிள்ளைகளுக்கு மக்களுக்கு பிள்ளைகளை அள்ளி தாரும் ஆண்டவரே. பிள்ளை செல்வத்தை வழங்கி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் வீடின்றி தவிக்கும் வாடகை வீட்டில் தாமசிக்கும் மக்களுக்கு நல்ல வீடு, ஒரு இல்லத்தை அமைத்து கொடுப்பீராக. அன்பு ஆண்டவரே, தாய்மடிந்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பேறுகாலத்தை தாரும். முதியவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அனைவருக்கும் தொழில் வளங்களை தாரும் ஆண்டவரே. இல்லத்தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. இல்லத்தலைவருடைய மனசிலே நெஞ்சிலே இருக்கும் எண்ணங்கள், இயக்கங்கள், வருத்தங்கள், கவலை, கண்ணீர் அனைத்தையும் நேர்காண்கின்றீர். அத்தனை மாற்றி பரிபூர்ண விடுதலையும் அமைதியும் சமாதானம் கொடுத்து ஒவ்வொரு இல்லத்தலைவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இல்லத்தை வழிநடத்த தேவையான பொருளாதார உதவிகளை கொடுத்து நீரே அவர்களை ஆசீர்வதித்து நல்ல ஆற்றலும் அருளும் கொடுத்து நல்ல உடலுள்ள சுகத்தை நீடி ஆயுளையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடும் ஆண்டவரே. அன்பு அப்பனே, பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க தேவையான எல்லா பொருளாதார உதவிகளையும் கொடும். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் விவசாயம் செய்வோர் எத்தனையோ மக்கள் விவசாயம் செய்து ஏழ்மையில் இருக்கிறார்கள். அவர்களை வறுமையை போக்கும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, அந்த இஸ்ராயேல் மக்கள் வறுமையால் வாடிய பாலைவனத்தில் வறுமையால் வாடிய போது மன்னாவை பொழிந்து வழிநடத்தியது போல அத்தனை ஏழை மக்களுக்கும் நீரே வறுமையை போக்கி அவரை வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்கள் வறுமையை போக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் எத்தனையோ தேவைகளும் பாத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அத்தனை தேவைகளை நீர் நிறைவேற்றி தருவீர் என்று நம்பிக்கையோடு வாழ்வை முன்னெடுக்க தேவையான ஆற்றலையும் அருளையும் இந்த பிள்ளைகளுக்கு அருள்வீராக. எளிய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.